பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். ஆஸ்திரேலிய நாட்டு சின்னத்தில் 2 உயிரினங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒன்று பறக்காத பறவை வகையை சேர்ந்த ஈமு மற்றும் கங்காரு. இந்த 2 உயிரினங்களும் ஆஸ்திரேலிய சின்னத்தில் ஏன் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அவை மிக முக்கியமான ஒரு செய்தியையும் வேண்டுகோளையும் ஆஸ்திரேலிய மக்களுக்கு முன்வைக்கின்றன. கங்காரு, ஈமு இவை இரண்டுமே முன்னோக்கி மட்டும் செல்லக்கூடிய உயிரினங்கள். ஈமுவுக்கு 3 விரல்களை கொண்ட பாதம் உள்ளது. பின்னே சென்றால் அது கீழே விழுந்துவிடும். அதை போலவே கங்காருக்கும் நீண்ட வால் இருப்பதால் அதுவும் பின்னோக்கி செல்ல முடியாது. இந்த செய்தி எதை உரைக்கிறது என்றால், எங்களைப் போல நீங்களும் எப்போதும் முன்னோக்கியே செல்லுங்கள் என்ற மிக முக்கியமான செய்தியை இந்த 2 உயிரினங்களும் தெரிவிக்கின்றன. ஆகவேதான் தங்கள் நாட்டு பொன்மொழியாக ஆஸ்திரேலிய அரசு அட்வான்ஸ் ஆஸ்திரேலியா என்று வைத்துள்ளது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அவர் பின்பற்றி வாழுகிற நாம் அனைவரும் இந்த உயிரினங்களைப் போல இருக்க வேண்டும். ஒருபோதும் பின்னோக்கி செல்லக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே போக தீர்மானித்த பின்பு மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள் திரும்பக்கூடாது. எதிர்ப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இவைகளை கண்டு இயேசு விட்டு பின்னோக்கி நாம் போய்விடக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அங்கே வனாந்திரத்தில் பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அதனால் அந்த ஜனங்களால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. ஆனால் யோசுவாவும் காலேபும் பாருங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டே சென்றார்கள். தேவன் தம்மோடு இருந்தால் எளிதாக நாங்கள் போய் கானானை சுதந்தரிப்போம் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். அதே போலவே அவர்கள் கானானை சுதந்தரித்து கொண்டார்கள். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஒருபோதும் நாம் முன்வைக்கிற காலை பின் வைக்காமல் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்காக முன்னேறி செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லும்போது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஒழுக்க நெறிகளில் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முன்னேறி கொண்டிருக்கும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சில கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள், பின்னோக்கி போய்விடுகிறார்கள். எனவே நாம் அப்படி அல்லாமல் முன்னேறி செல்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கும்போது லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சித்தம் கொண்டார். லோத்துடைய குடும்பத்தையும் அழைத்து, நீங்கள் இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம், நீங்கள் பின்னிட்டு பார்க்காம ஓடிப்போங்க, திரும்பி பார்க்காம ஓடிப்போங்க என்று சொல்லும்போது, லோத்துடைய குடும்பம் ஓடி போகும்போது அந்த பட்டணத்தை தேவன் அழித்தார். அழிக்கும்போது லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தாள், உப்பு தூணாய் மாறிவிட்டாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லோத்துடைய மனைவிக்கு சோதோம் குமோரா பட்டணத்தை விடுவதற்கு மனசு இல்லை. அந்த இடத்துல இருந்த செல்வங்களையும் அவள் சம்பாதித்த ஆசீர்வாதங்களையும் விட்டு ஓடுவதற்கு அவளுக்கு மனசு இல்லை. திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் மாறிவிட்டாள். இன்றைக்கும் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் கிறிஸ்து, இன்னொரு பக்கம் உலகம். கிறிஸ்துவ வேண்டும், உலகம் வேண்டும் என்று சொல்லி சிலர் இருப்பாங்க. சிலர் பாருங்கள், உலகம் மட்டும் போதும், கிறிஸ்து வேண்டாம், அப்படி இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்முடைய ஒரே ஒரு எண்ணம் ஏக்கமும் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய லட்சியம் பரலோக ராஜ்யம். அதை நோக்கியே
நாம் போய் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளால் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு கிறிஸ்துவ வாழ்வில் சோர்ந்து போய் திரும்பி விடக்கூடாது. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்தவித பிரச்சனையானாலும் அதை சமாளிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட்டு தொடர்ந்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, அதிகாலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே இருக்கிற சவால்களையும் சோதனைகளையும் கடந்து நாங்கள் ஆண்டவரே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கையை நோக்கி நாங்கள் தொடர எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.